Hi guys, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட ப்ளஸ் ஒன் இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக இருந்துன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் நல்லா எழுதியிருப்பீங்க. நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் போட்ட கொஷின் பேப்பர்ஸ் வந்து நிறைய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் இங்கிலீஷ் போல தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் பப்ளிக்கில் வரக்கூடிய ஃபிசிக்ஸ் எக்ஸாமும் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ அதுக்காகவே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ளஸ் ஒன் பப்ளிக்கில் இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்க்கான வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் ப்ரீவியஸ் பப்ளிக் கொஸ்டின் அப்லோட் பண்ணுங்க சார்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் இது வரைக்கும் நடந்த எல்லா பப்ளிக் 2019 2023 வரைக்கும் நடந்து முடிஞ்ச எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் ஒரே ஒரு வீடியோ சிங்கிள் வீடியோ வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடச்சா ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஜூன் பார்த்தீங்கன்னா 2023 நடந்த பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரோட வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கோத்ரூ பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 15 1 மார்க்கில் ஃபஸ்ட் ஒன்னுக்கு வந்து ஆப்ஷன் பி. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கன் இந்த எனர்ஜி. தட் மீன்ஸ் நம்ம கம்பேரிசன் பண்ணி திருப்பு விசை மற்றும் ஆற்றல். செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் டி. ஸோ இது கொஸ்டின் அப்படியே பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா ஃபோர்த் ஒன்று த ஒர்க் டன் பை த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபார் எ க்ளோஸ்டு பாத் இஸ் 0 ஆப்ஷன் பி. ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி. சிக்ஸ்த் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்க்ரீஸ் 4 டைம்ஸ் சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான 1 மார்க் கூட. நெக்ஸ்ட் செவன்த் ஒனுக்கு வந்து குறையும் மற்றும் அதிகரிக்கும் டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ். நெக்ஸ்ட் எயித் ஒனுக்கு ஆப்ஷன் பி. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிபயோட்டிக்ஸ் தட் மீன்ஸ் இப்போ வெப்ப பரிமாற்றம் இல்லாத கம்பேர் பண்ணுறோம். நைன்த் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. தட் மீன்ஸ் மோல்களின் எண்ணிக்கை மற்றும் வெப்பநிலை. 10th ஒனுக்கு ஆப்ஷன் சி. 11th ஒனுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 12th ஒனுக்கு ஆப்ஷன் பி. 13th ஒனுக்கு ஆப்ஷன் டி. 14th ஒனுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 15th ஒனுக்கு ஆப்ஷன் சி. தட் மீன்ஸ் வந்து சார்லஸ் விதிப்படி பருமன் மற்றும் வெப்பநிலைக்கான வரைபடம் வந்து ஒரு நேர்கோடு. தட் மீன்ஸ் பார்த்தா இது நம்ம என்னென்னு கம்பேர் பண்ணோம் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் 6 2 மார்க் தான். ஸோ நீங்கள் இந்த 7 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்க கொஸ்டினாக மார்க் பண்ணி படிங்க. எதுவுமே படிக்காத இருக்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் யூஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக இதில் இந்த பப்ளிக்கில் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் எல்லா கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காகவே அப்லோட் பண்ணியிருக்கோம். 3 மார்க் கொஸ்டின் இதில் இருக்க கொஸ்டின் எல்லாமே மார்க் பண்ணி ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. சர்க்கிளுக்கும் நடுவுக்கும் வேறுபாடு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே எய்தரா சாய்ஸாக இருக்குது. ஸோ 5 மார்க் கொஸ்டின் சொல்லும் போது எய்தரா சாய்ஸ் 2 கொஸ்டின் நீங்கள் மார்க் பண்ணி படிங்க. ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா வேலையாற்றல் தத்துவத்தை கூறியுள்ள ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா இணையச்சு தட்டத்தை கூறி நிரூபிக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 38ல். நெக்ஸ்ட் நம்ம ஆகஸ்ட் 2022 கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர். ஸோ 15 1 மார்க் அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 1:2, செகண்ட் ஒன் இதெல்லாம் இதுக்கப்புறம் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்களே ஓனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஒரு கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் இல்லாத கொடுத்துருக்கோம். நம்ம வாட் வி ஸ்டடி புக் பேக் 1 மார்க் படிச்சிருப்பீங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதுக்கு இந்த 1 மார்க். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுங்கள் செல்ஃப் எவாலுவேஷனுக்கு இந்த 1 மார்க் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 15 1 மார்க்கும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த 1 மார்க் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 15 இந்த கொஸ்டின் பேப்பர் 2022 சப்ளிமெண்ட்ரியோட கொஸ்டின் பேப்பர் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் 6 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்மேன் போல்ஸ்மேன் விதியை குறித்து ரொம்ப முக்கியமான நிறைமம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மீட்சி பண்பு ஹூக் விதியை குறித்து அதே மாதிரி நெக்ஸ்ட் நிலைமம் வரை பார்த்தீங்கன்னா டிஃபைன் இனர்ஷியா இதில் 10th நம்ம படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின் நியூட்டன் 3 இயக்க விதிகளுக்கு ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் வரிச்சூர் ஓட்டம் மற்றும் சுழற்சி வேறுபாடுகள் கொடுத்து அந்த கொஸ்டின் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் எனர்ஜி ஆஃப் சேட்டிலைட் துணைக்கோளின் ஆற்றலுக்கான கோவையை தெரிவிக்கும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். உந்த மற்றும் காட்டலுக்கு தொடர்பு வரும். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் தனி வசூலின் விதிகளை தருங்க. ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது தெரியும் எந்தெந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கோ அந்த கொஸ்டின் மார்க் பண்ணி படிக்கணுன்றதுக்காக தான் எல்லா கொஸ்டின் பேப்பருமே சேர்த்து ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தட் மீன்ஸ் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் மார்ச்சில் நடந்த பப்ளிக் கொஸ்டின் வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் டி, செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, தேர்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமைன் சேம். தட் மீன்ஸ் வந்து மாறாது. ஃபோர்த் ஒன் இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கும். சார்லஸ் விதிப்படி பருமன் வெப்பநிலை வரைபடம் வந்து ஒரு நேர்கோடு ஐ மீன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன். பின்வரும் எந்த இயற்பியல் அளவை ஸ்கலர் குறிப்பிட்டா உந்தம். தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏல கம்பேர் பண்ணக்கூடியது. 6th ஒனுக்கு ஆப்ஷன் பி, 7th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, 8th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, 9th ஒனுக்கு ஆப்ஷன் பி, 10th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, 11th ஒனுக்கு ஆப்ஷன் சி, 12th ஒனுக்கு ஆப்ஷன் டி, 13th ஒனுக்கு ஆப்ஷன் டி, 14th ஒனுக்கு ஆப்ஷன் பி 1 கம்பேர் பண்ணுறோம். அதாவது ஒரு கம்பியான தொடக்க நீளத்தை 2 மடங்கு நீட்டப்பட்டால் கம்பி நீளம் 3 தட் மீன்ஸ் 1 கம்பேர் பண்ணோம். 15th ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 19.95 என்ற எண்ணை 3 முக்கிய எண்ணூறு வழியில் எழுதும்போது 20.0 ஆப்ஷன் டின்னு கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 2 மார்க் ஸ்கேலார் வரைக்கும் எடுத்துக்காட்டு தருக ரொம்ப முக்கியமான திருப்பு விசை உருவாக்க விசைகள். ஸோ எல்லாமே பாருங்கள் ஸ்டேட் நியூட்டன்ஸ் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் டிஃபைன் இதில் பார்த்தா பாய்சன்ஸ் ரேஷியோ ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் ஜீரோ லா
தெர்மோடைனமிக்னு கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட்டு சம் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க கொஸ்டின் இருக்குது மட்டுமா நீங்கள் மார்க் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புவிநிலை துணைக்கோள் பற்றி குறிப்பு வரைக தனி ஓசில் இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போதே நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ 2 கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்குள்ளேயே 2-3 கொஸ்டின் ரிப்பீட்டட். ஸோ அதனால தான் பப்ளிக் கொஸ்டினாவது நீங்கள் படிங்கன்றதுக்காக தான் கொடுத்தோம். சாய்தளம் ஒன்றில் உராய் கோணம் சறுக்கு கோணத்துக்கு சமம் என காட்டுது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோக்னால எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். அதை விட ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் நல்லியல்பு வாயு ஒன்றிற்கான மேயர் தொடர்பை பெருக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிரைவ் மேயர்ஸ் ரிலேஷன் ஃபார் அன் ஐடியல் கேஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம பப்ளிக்லி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் அந்த கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் அக்டோபர் 2020 இது வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. நம்ம பார்க்குறது 4வது கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் இல்லாத இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ செல்ஃப் எவாலுவேஷன் யூஸ் பண்ணுங்க. ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே படிக்க முடியாது. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் மார்க் பண்ணி படிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நமக்கு பப்ளிக்கில் வந்து நிறைய சான்சஸ். அதுக்காக தான் அந்த கொஸ்டின் பேப்பரே உங்களுக்காக அப்லோட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். அடிப்படை அலகுகள் என்ற உதாரணம் ரொம்ப ரொம்ப வாட் ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பனிக்கட்டி மீது நடக்க வந்து நெருக்கமாக அடி எடுக்க வைக்க வேண்டும் ஏன் இது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். வாட் இஸ் ரேடியஸ் ஆஃப் ரேஷன். நெக்ஸ்ட் வந்து நியூட்டன் ஈர்ப்பில் பற்றி. ஸோ இதெல்லாம் பாருங்கள் இல்லை ரிப்பீட் ஆகுது. ஸ்டேட் நியூட்டன்ஸ் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் ரிப்பீட் ஆகுது. டாப்லர் எஃபெக்ட்லாம் 10th படிச்சிருக்கோம். அதுக்கு வாட் இஸ் பிவி டயக்ராம். சராசரி மோதலை தூரத்தை பாதிக்கும் காரணம். வாட் ஆர் த லிஸ்ட் த ஃபேக்டர் அஃபெக்ட் இந்த மீன் ஆஃப் ஃப்ரீ பாத். நெக்ஸ்ட் சம்மு. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்லையும் இப்போ 4 கொஸ்டின் மார்க் பார்த்துருக்கோம். மீட்சி மற்றும் மீட்சியிடம் முதல்ல ஒப்பிட்டு எழுதுங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் எனி 3 அப்ளிகேஷன் சர்ஃபேஸ் டென்ஸ் முக்கியமான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வெப்பம் ஏன் சூடான பொருளிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு பாய்கிறது. வாயுக்களின் ஏதேனும் 6 ஈக்குவல் கொள்கையில் எடுகோள்கள் யாவை. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ரைட் எனி 6 பாஸ்டுலேட் ஆஃப் கைனெட்டிக் தியரி ஆஃப் கேசஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் எய்தரா சாய்ஸ் தான். அதில் இந்த ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது நமக்கு உந்த மற்றும் ஈக்காட்டு இடையே உள்ள தொடர்பே வருவி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நம்ம 10th அதோட பார்த்தா ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நிலையலைகள் என்ற நிலையலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நெக்ஸ்ட் வாட் ஆர் ஸ்டேஷனரி வேவ்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது எய்தர் ஆர் சாய்ஸில் 2 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் மார்ச் 2019 கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி 25 ரேடியன் கம்பேர் பண்ணோம். செகண்ட் ஒனுக்கு வந்து வெப்பச்சலனம் தட் மீன்ஸ் கன்வெக்ஷன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பு விசை மற்றும் ஆற்றல். இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் டவுட்னா ரெஃபர் பண்ணிக்கங்க. 4th ஒனுக்கு ஆப்ஷன் டி. 5th ஒனுக்கு ஆப்ஷன் சி உடையும் வரை பெரிய குமிழ் பெரிதாகும். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கர் வில் க்ரோ அன்டில் தே கொலாப்ஸ். 6th ஒனுக்கு வந்து 66.67 ஜூல். 7th ஒன் கம்பியின் வெப்பநிலை உயர்த்தப்பனா அதன் இயங்குணம் வந்து குறையும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டிக்ரீஸ் நல்லியல்பு வாயின்னு சொல்லும்போது மாறவே மாறாது. தட் மீன்ஸ் ரிமைன்ஸ் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். 9th ஒன் 10 மீட்டர். நெக்ஸ்ட் 10th ஒனுக்கு வந்து ஆப்ஷன் சி வந்து மேட்சபிளாக இருக்குது. 11th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 12th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 0.157 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸும் கம்பேர் பண்ணுறோம். 13th ஒன்று அதிகரிக்கும். தட் மீன்ஸ் வந்து இன்க்ரீஸ். 14th ஒனுக்கு ஆப்ஷன் பி. 15th ஒனுக்கு 0.2%. தட் மீன்ஸ் ஒரு பொருளின் நேர்கோட்டு உந்தம் 0.1% உயர்ந்தால் அது இயக்காட்டில் உயர்ந்தோம்னா 0.2 1% 0.1 இன்க்ரீஸ் 0.2% வந்து இன்க்ரீஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் எரிபொருள் என்றால் என்ன. நெக்ஸ்ட் வந்து நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸில் வந்து நல்லா படிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் போல்ஸ்மேன் விதியை குறித்து அது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ப்ரௌனிங் ஈக்குவலாக 10th படிச்சிருக்கோம். அதோட கண்டினியூஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வெக்டர் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 3 மார்க் அப்படியே பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் லீனியர் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சாலிட். வாயு நீக்கின கொள்கை ஏதேனும் மருந்து கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. நல்லா படிங்க இந்த கொஸ்டின் மார்க் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் லீனியர் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சாலிட் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஏதேனும் ஆர்என்ஏ கூறுக. ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்கும் போது ஸோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி நல்லா படிச்சிங்க. எதுவுமே படிக்காத அட்லீஸ்ட் அதையாவது படிச்சுங்க. நல்லியல்பு வாயு ஒன்றி மேயது இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க. நான் அதுதான் சொல்லிட்டே இருக்கேன். பப்ளிக் கொஸ்டினில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 2020 கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஐ வெக்டர் பார்த்தா I+J/√2. செகண்ட் ஒனுக்கு 0.017 மீட்டர் வந்து 17 மீட்டர். தேர்ட் ஒனுக்கு 1.0 மீட்டர். ஃபோர்த் ஒனுக்கு வந்து 1.93 கிலோமீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். 5th ஒனுக்கு கீழ்கண்ட அளவுகள் எது ஸ்கேலார் அளவு. ஸ்கேலார் குவான்டிட்டி வெக்டார் குவான்டிட்டி நல்லா கம்பேர் பண்ண ஸ்பீட். நெக்ஸ்ட் 6th ஒனுக்கு 0.28%. 7th ஒனுக்கு 20 மீட்டர். 8th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் திசையில் நிலைமம். 9th ஒனுக்கு பார்த்தீங்கன்னா 26.8%. 10th ஒனுக்கு ஆப்ஷன் சி. 11th ஒனுக்கு ஆப்ஷன் டி. 12th ஒனுக்கு ஆப்ஷன் சி. 13th ஒனுக்கு ஆப்ஷன் பி. 14th ஒனுக்கு வந்து 1032. புவிக்கும் சூரியனுக்கு உள்ள தொலைவு இருமாடிங்கன்னா ஓராண்டு என்பது எத்தனை நாட்கள் 1032 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 15th ஒனுக்கு வந்து ஆஃப் MR² கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்தா கடந்த தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி வரையறுக்க. நெக்ஸ்ட் கோணம் உந்த மாறா விதியை கூட ரொம்ப 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 முக்கியமான. ஸ்டேட் த லாஸ் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். நெக்ஸ்ட் வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் தட் மீன்ஸ் வந்து மீச்சலிப்பு குணம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் தேர் இஸ் நோ ஹைட்ரஜன் இந்த எர்த் சர்ஃபேஸ், இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் பண்ணி கெப்லர்ஸ் லா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் அந்த லாங்கிடியூடினல் வேவ்ஸ், தட் மீன்ஸ் குறுக்காலிகள் மற்றும் நெட்டலிகள் வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்கன்னு நல்லா படிங்க. அது இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்க வேறுபாடுகள் நல்லா பாடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் எய்தர் ஆர் சாய்ஸில் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி 5 கொஸ்டின் பேப்பர் மேலே பார்த்துட்டோம். ஸோ அதிலே பார்த்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2022க்கான பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் வித் ஆன்சர்ஸோட. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி 100 இயர்ஸ் மற்றும் 6 மினிட் கம்பேர் பண்ணுறோம். செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் பி இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், திசையில் நிலம், இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி, ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி, சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, செவன்த் ஒனுக்கு ஸ்கேலார் அளவு, ஸ்கேலார் அல்ல, அப்போ வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் எயித் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, நைன்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, 10th ஒனுக்கு பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ், ஒரு கிலோவாட் மணி என்பது 1 கிலோவாட்ஸ் பார்த்தீங்கன்னா 3.6 and 10⁻6 ஜூல் கம்பேர் பண்ணுறோம். 11th ஒனுக்கு ஆப்ஷன் டி. 12th ஒனுக்கு இரட்டை உருவாக்குது, தட் மீன்ஸ் கபல் ப்ரொடக்ஷன் ஆப்ஷன் பி, சுழற்சி இயக்கம், தட் மீன்ஸ் பியூர் ரொட்டேஷன். 13th புவியின் நிறையும் ஆரம் இருமன ஈர்ப்பின் முடுக்கு வந்து அப்போ G/2, தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. 14th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 9.86. 15th ஒனுக்கு ரிமைன்ஸ் தமிழ் மீடியத்தில் இருக்கிறது தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈர்ப்பின் முடுக்கத்தில் நல்லா கவனிங்க. 15th ஒனுக்கு ஆப்ஷன் டி 2 மடங்காகும், 2 times ஆஃப் த ஒரிஜினல். பார்த்தா தமிழ் மீடியம் மாற்றி மார்க் பண்ணியிருக்கு. இதில் வந்து பார்த்தா டி தான் ஆப்ஷன், தட் மீன்ஸ் ஈர்ப்பின் முடுக்கத்தின் மதிப்பு அதன் தற்போதைய மதிப்பின் போல் 4 மடங்காக மாறினால் விடுபடு வேகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2 மடங்காகும், 2 times ஆஃப் த ஒரிஜினல். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வாங்க. ரெனால்ட் என்றால் என்ன, தட் மீன்ஸ் வந்து வாட் இஸ் ரெனால்ட்ஸ் நம்பர். சுதந்திர இயக்க கூறுகள் வரைய ரொம்ப முக்கியமான கொஸ்டின், சோனார் கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. வியனின் இடப்பெயர்ச்சி விதி. நெக்ஸ்ட் வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல், வாட் இஸ் அ சிம்பிள் harmonic motion, state the Newton second law, conservation of angular momentum ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து மீட்சி மற்றும் மீட்சற்ற மோதல்கள். அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா துருவ துணைக்கோள்கள் பற்றி சிறு குறிப்பு, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்கோசிட்டி, தட் மீன்ஸ் பாகுநிலை, திருப்பு விசை, அதுக்கப்புறம் கம்பல்சரிசம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பரிணாம பகுப்பாய்வு. ஸோ எல்லா கொஸ்டினும் இப்போ நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆற்றல் சம பங்கீட்டு விதிகளை கூறிவிட, தட் மீன்ஸ் ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் டு கொஸ்டின் ஆஃப் த எனர்ஜியோட கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்த்தா சுருள் வெளியின் கிடைத்தல் அளவு விவரிக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. மூடிய ஆர்கான்களை முயற்சி இருப்பினர், தட் மீன்ஸ் எக்ஸ்பிளைன் ஹவ் உட்ரன்ஸ் ப்ரொடியூசர் வந்து க்ளோஸ்ட் ஆர்கன் பைப். ஸோ ஓவராலாக இதில் பார்த்த கொஸ்டின் பேப்பர்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோர் தென் வந்து பார்த்து 7 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா 2019 2023 வரைக்கும் இருக்க எல்லா கொஸ்டினும் ஒரே ஒரு சிங்கிள் வீடியோவில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எதுவுமே படிக்காத இருக்கிறவங்க இந்த கொஸ்டின் மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா ஷூராக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம் 11th Physics. ஏன்னா நம்ம பார்த்தா 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பொறுத்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே தொகுத்து ஒரே வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ அதெல்லாம் நிறைய 1 மார்க் 21 மார்க் மொதல் 15 1 மார்க் மேலே நல்லா ரீகால் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபிசிக்ஸுங்க வீடியோ போடுங்க சார். ஸோ அதுக்கு உங்களுக்காக தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஆன்சர் ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் ரெஃபர் பண்ணிக்க. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நான் திருப்பி சொல்லக்கூடியது என்னென்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் நிறையா இருக்குது. போர்ஷன் 2 வால்யூம் கம்பேரிசன் பண்ணும்போது நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன சார் பண்ணுறதுன்னா அட்லீஸ்ட் இந்த கொஸ்டினாவது படிங்க. இது மட்டும் படிச்சுட்டு வந்து அட்லீஸ்ட் இதையாவது படிச்சிங்கன்னா அது நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். இது மட்டும் இல்லாத இப்போ 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஜி சார்பில் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம் சார்பில் வெளியிட்ட 2 செட் கொஸ்டின் பேப்பர், செட் ஏ செட் பி கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அதுக்கும் நம்ம கண்டிப்பாக நம்மளோட சேனல் GR Success Teachல அப்லோட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ இருக்க கொஸ்டின்ஸ் நல்லா படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தீங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் GR Success தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸு படித்து எழுதி பாருங்கள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி. ஏன்னா மெயின் எக்ஸாம் இனி தான் ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் கொஞ்சம் டஃப்பாக இருந்தவங்களுக்கு தெரியும், ஆனால் இங்கிலீஷ் நல்லா ஈஸியாக இருந்தது. ஃபிசிக்ஸும் முதல் நம்பிக்கையோடு படிங்க. நிறையா இருக்குன்னு சொல்லி படிக்காத போயிட வேண்டாம். அதுக்காக தான் இந்த கொஸ்டினாவது நீங்கள் படிக்கணுன்ற கான்செப்ட்டுக்காக தான் உங்களுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனல் சொல்லுங்கள். நம்ம எல்லா சப்ஜெக்ட் இனி வரக்கூடிய கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் thank you from GR Success STC for your valuable support to our channel GR Success STC. Still now, thank you all.